வணக்கம். ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான முகாம்கள் சில இடங்களில் போடப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா முகாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் முகாம் வந்து போடப்பட்டிருக்கு, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சேவைகளை நீங்கள் வந்து பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த 50க்கும் மேற்பட்ட சேவைகளை எப்படி நீங்கள் வந்து எலிஜிபிள் உங்களை பண்ணிக்கிறது, அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கெங்கே முகாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 இடங்களில் வந்து முகாம் வந்து நடைபெறுது. எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மஞ்சக்குப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையார் தெருவில் இருக்கும் விக்னேஷ் மஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முகாம் வந்து நடத்தப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொரப்பாடி பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டமேடு கரும்பூர் சாலையில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் வந்து முகாம் வந்து போட்டிருக்காங்க. அதே போல் குறிஞ்சிப்பாடி வட்டாரத்தில் அரசினர் மேல்நிலைப்பள்ளி தீர்த்தனகிரி அப்படிங்கிற அந்த ஏரியாவிலையும் முகாம் வந்து போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குப்பநத்தம் அப்படிங்கிற அந்த ஏரியாவிலையும் வந்து முகாம் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீரப்பாளையம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சமுதாய கூடம் கண்ணங்குடி அந்த ஏரியாவிலையும் முகாம் வந்து போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கடலூர் வட்டாரத்தில் வரக்கூடிய பச்சையாங்குப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய முத்தாலம்மன் கோவில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த முகாம் வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் உங்கள் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் 6 இடங்களில் முகாம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த முகாமுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான சேவைகளை நீங்கள் பயன்பெற இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய இறப்பு சான்று, பிறப்பு சான்று இது உட்பட கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட சேவைகளை உங்களுக்கு அங்கே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி செக் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ சம்மந்தமாக, இந்த முகாம் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் போகும்போது மறக்காமல் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு மொபைல் நம்பர், ஃபோன் வந்து ஆதாரில் இணைக்கப்பட்டிருக்கலாம், இணைக்கப்படாமலும் இருக்கலாம். இது இல்லாமல் மின்கட்டண ரசீது, இதை மட்டும் போகும்போது கையில் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் வந்து தேவையில்லை, ஒரிஜினல் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.